நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 358ஆக உயர்வு. மீட்புப் பணிகள் தொடரும் நிலையில் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்று அச்சம். வயநாடு நிலச்சரிவில் சிக்கி தமிழர்கள் 24 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல். தமிழர்கள் 25 பேரின் நிலை தெரியாததால் கலக்கம். பிழைப்புக்காக வயநாட்டின் முண்டக்கை கிராமத்தில் வசித்து வந்த நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த 3 பேர் சடலமாக மீட்பு. மேலும் 3 பேரை தேடும் பணிகள் தீவிரம். வயநாடு நிலச்சரிவில் ஈரோடு கொடுமுடியைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தினர் 6 பேர் பலி. 2 குழந்தைகள் உள்ளிட்ட 4 பேரின் உடல்கள் மீட்பு. வயநாட்டில் மண் சரிவில் உயிரிழந்த 148 பேரின் சடலங்கள் உறவினர்களிடம் ஒப்படைப்பு. மற்றவர்களின் உடல்களை அடையாளம் காணும் பணி நடப்பதாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தகவல். கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உடல்களை அடையாளம் காண்பதில் சிக்கல். சடலங்கள் மிகவும் சிதைந்த நிலையில் காணப்படுவதால் உறவினர்கள் கவலை. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாட்டில் உள்ள மேப்பாடி ராணுவ முகாமில் நடிகர் மோகன்லால் ஆய்வு. ராணுவ உடையில் சென்று மீட்பு மற்றும் நிவாரண பணிகள் குறித்து கேட்டறிந்தார். பால், பருப்பு வகைகள், மசாலா பொருட்கள் உற்பத்தியில் இந்தியா உலகின் நம்பர் 1 நாடாக உள்ளது. இந்தியா உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெற்ற நாடாகிவிட்டதாக பிரதமர் மோடி பெருமிதம். கொல்கத்தாவின் பல்வேறு பகுதிகளில் ஆறாக மாறிய சாலைகள். தண்ணீர் தேங்கி கிடப்பதால் வாகன ஓட்டிகள் சிரமம். கனமழை காரணமாக கொல்கத்தா விமான நிலையத்தை சூழ்ந்த வெள்ளம். முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கிய போதும் விமான சேவைகளில் பாதிப்பில்லை என தகவல். குஜராத்தின் டாங் மாவட்டத்தில் அபாய அளவை தாண்டி கரை புரண்டோடும் அம்பிகா ஆறு. ஊருக்குள் புகுந்த வெள்ளத்தில் சிக்கிக் கொண்ட சரக்கு லாரி. சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை நினைவு நாள். தீரன் சின்னமலை படத்திற்கு மலர் தூவி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் நினைவு தினத்தை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை. முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்டோருடன் சென்று சங்ககிரி கோட்டையில் வைக்கப்பட்டிருந்த அவருடைய புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். விடுதலை போராட்ட வீரர் தீரன் சின்னமலை நினைவு தினத்தையொட்டி அரசியல் கட்சி தலைவர்கள் மரியாதை. மாவீரர்கள் அனைவருக்கும்
பொதுமக்கள் ஆதரவாளர்களுடன் இணைந்து மலர் தூவி புகழ் வணக்கம். காவல்துறையின் அடிப்படை வேலைகள் நடைபெறாமல் உள்ளதே அதிக கொலைகள் நடப்பதற்கு காரணம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி. ₹30 கோடி மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்ட கிண்டி சிறுவர் இயற்கை பூங்கா திறப்பு. வனத்துறையினருக்கான வாகனங்களையும் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அருந்ததியினர் உள் ஒதுக்கீட்டை உறுதி செய்ததற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நன்றி. பல்வேறு அமைப்புகளின் பிரதிநிதிகள் முதலமைச்சரை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 80,000 கன அடியாக குறைந்தது. கர்நாடக அணைகளில் நீர்த்திறப்பு குறைக்கப்பட்டதால் சரிவு. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 70,000 கன அடியாக குறைந்தது. நீர்மட்டம் 120 அடியாக உள்ள நிலையில் அணைக்கு வரும் நீர் அப்படியே வெளியேற்றப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் காவிரி வெள்ளம் சூழ்ந்த வீடுகளை நேரில் பார்வையிட்ட எடப்பாடி பழனிசாமி. முகாமில் தங்க வைக்கப்பட்டவர்களையும் நேரில் சந்தித்தார். மேட்டூர் அணையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் நேரில் ஆய்வு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த கொள்ளிடத்தில் கிராமங்களை சூழ்ந்த நீர். சந்தல்படுகை கிராமத்தில் சாலையில் ஆற்றின் நீர் கடந்து செல்வதால் போக்குவரத்து துண்டிப்பு. சென்னைக்கு ஓராண்டுக்கு தேவையான தண்ணீரை ஒரே நாளில் தமிழக அரசு வீணாக்குவதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே தடுப்பணைகள் கட்டப்பட வேண்டும் என வலியுறுத்தல். வரும் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் பழனியில் நடைபெறும் அனைத்துலக முத்தமிழ் முருகர் மாநாடு. பந்தக்கால் நட்டு பணிகளை தொடங்கி வைத்த அமைச்சர் சேகர் பாபு. வாலாஜாபேட்டை அரசு மருத்துவமனையில் பிறந்து 4 நாட்களான ஆண் குழந்தை திடீரென உயிரிழப்பு. மருத்துவர்களின் அலட்சியமே காரணம் என்று குற்றம் சாட்டி உறவினர்கள் வாக்குவாதம். பராமரிப்பு பணிகள் காரணமாக மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதன் எதிரொலி. மாநகர பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்படுவதால் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்காததால் கோவையில் வழக்கறிஞர் உதயகுமார் கொல்லப்பட்டது அம்பலம். தனியார் பைனான்சில் இருந்து 30 லட்சம் பெற்றுவிட்டு திரும்பி தராததால் கடத்தி சென்ற போது ஏற்பட்ட தகராறில் வெட்டி கொலை.
வெளிநாட்டில் வேலை வாங்கித் தருவதாக ஆன்லைன் மூலம் நாடு முழுவதும் 3500 பேரை ஏமாற்றிய வடமாநில பட்டதாரி கும்பல். பாஸ்போர்ட், செல்போன்கள், 41 லட்சம் ரொக்கத்துடன் புதுச்சேரி இணையவழி காவல்துறையிடம் வசமாக சிக்கினர். இமாச்சல பிரதேசத்தில் மேக வெடிப்பை தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு. மாயமான 40 பேரை தேடும் பணி 3வது நாளாக தீவிரம். ஹிமாச்சலின் குலு மனாலி நெடுஞ்சாலையில் மேக வெடிப்பினால் பல இடங்களில் நிலச்சரிவு. நீண்ட வரிசையில் அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். பிரசித்தி பெற்ற சமயபுரம் மாரியம்மன் கோவில் நுழைவாயில் கனரக லாரி மோதியதால் சேதம். தூண் விரிசல் விட்ட நிலையில் பாதுகாப்பு கருதி நுழைவு வாயில் இடித்து அகற்றம். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு தமிழகத்தின் பல பகுதிகளில் புனித நீராடிய பக்தர்கள். முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு. ஆடிப்பெருக்கை முன்னிட்டு தாலி மாற்றிக்கொண்ட புதுமண தம்பதிகள். சுமங்கலி வாக்கியம் மற்றும் குழந்தை வரம் வேண்டி வழிபாடு. ஆடிப்பெருக்கை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் திரண்ட பக்தர்கள்.